நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் எவன்? இவன் தலைவனடா, இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்ப, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கிய யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்க. அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ். தம்பி, ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்ட மேலவன். நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திரள் நிதி ஆமாடா, மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீ எவாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தான்டா கேட்ட. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க. திரள் நிதி காசுல இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார், பிளைட் வாங்கி ஓட்ட, பிளைட் சொந்தமா பிளைட். நாம் தமிழர் கட்சியோட சீமான் என்ன சொல்றாரு, இந்த முதல் 3 மாசத்துலேயே கிட்டத்தட்ட 21,000 கோடி அளவுக்கு நீங்க கடனை வாங்கிருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு தூய்மையான ஆட்சி நடத்துறேன்னு சொல்றீங்க. இவ்வளவு கடனை 3 மாசத்துலேயே வாங்கினா இன்னமும் இந்த ஒரு ஆண்டுக்கு 1,22,000 கோடி வாங்குற பினான்ஸ் செக்ரட்டரியோட பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. அதனால ஒரு அரசு நடத்துவது, அரசு என்ன மாதிரி மக்களுக்கு சேவை செய்வது, மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களுக்கு செயலாற்றக்கூடிய வகையில் தான் அது என்ன விதியோ என்ன அடிப்படையிலோ அதுதான் கடன் வாங்குறாங்க. அதனால் கடன் வாங்குவது எந்த விதத்திலும் தவறில்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் ஒரு அதிமுக ஒரு தரப்பினர் வேலுமணி, KP அன்பழகன் போன்றவர்களும் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தையும் அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்தை சந்தித்திருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான ஒரு போக்கை இங்க தலைமைச் செயலகத்தில் இது போன்ற மாற்று அணியை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இது போன்று பார்க்கறதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, சபாநாயகரை தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களை சந்தித்து என்ன அடுத்த கட்டமாக என்ன அப்படிங்கிறத ஒரு நட்படிப்படையில் கூட பார்க்கலாம். ஆனால் என்ன காரணத்துக்காக சந்தித்திருக்கிறார்கள் என்பது இது குறித்து இன்னமும் வெளியில் வரல. அதில் என்ன காரணம் என்று தெரியாமல் நான் அதை சொல்லக்கூடாது. நட்படிப்படையில் யாரையும் சந்திக்கலாம். நான் வந்தவுடனே கூட நான் திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நம்ம சந்திக்கிறோம். எல்லாரையும் நான் சந்தித்து நான் வணக்கம் சொல்கிறேன், நான் வாழ்த்து பெறேன், அது வேறு. ஆனால் காரணம் என்ன காரணத்துக்காக சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நான் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் காரணம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது குறித்து பேசலாம்.